முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று அவதரித்தவர். அதனால தான் இவருக்கு விஷாகன் அப்படின்ற பேரும் இருக்கு. இதுல வீணா பறவை, சாகன்னா அதன் மீது பயணம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். மயில் என்ற பறவை மீதேறி விரைந்து வந்து தன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு 2 மயில் இருக்கு, தேவமயில், அசுரமயில். தேவர்களுள் ஒருவரான இந்திரனே மயிலாக மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாக நின்று அசுரர்களை அழிக்க உதவியது. அதனால தான் அதை தேவமயில் அப்படின்னு சொல்றாங்க. அசுரமயில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி அந்த மயிலை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டது. அததான் அசுரமயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரகுணம் அப்படின்றது எதற்குமே அடங்காம இருப்பது. அப்படிப்பட்ட அடங்காத அசுரனையும் அவனிடம் இருந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அழித்து தன்னுடைய கருணை உள்ளத்தால் மயிலாக மாற்றி தன் அருகிலே வச்சுக்கிட்டவர் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு இத்தனை மயில் இருந்தாலும் முருகப்பெருமான் ஏற விரும்பக்கூடிய மயில் எது தெரியுமா? உண்மையான பக்தி உடைய பக்தர்களோட மனம் என்ற மயில் தான். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.